யார் யாரையோ இன்றைக்கு கிளப்பி விடுகிறார்கள். ஐயா, உன் படம் ஜனநாயகனையே உன்னால காப்பாற்ற முடியலையே. உன் படம் அதுவும் கடைசி படமா அப்படி உண்மை நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காருல, பார்ப்போம். அவர் ரொம்ப அற்புதமான ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கார் மக்கள்கிட்ட போய், மக்களே மக்களே, நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தருகிறேன். நான் முதலமைச்சர் ஆன பிறகு உங்களை தேடி ஒவ்வொரு கிராமத்துக்கு வருவேன். ஆகலைன்னா சொல்றாரு, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு விஜய் இருக்கிறான். அந்த வீடு நாசமால போயிருக்கு. நான் விஜய் பத்தி சொல்லிட்டேன். நிறைய விஷயத்த சொல்லல. நான் சொல்ல கிளம்புனா சிக்கல் ஆகிடுங்க. மேடை வேணான்னு அந்த மோடியை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாத நீ, எனக்கெல்லாம் ஜனநாயகத்தை பத்தி பேச என்ன அறிவு? இந்த கூத்து என்னன்னா, பாஜகவை கொள்கை எதிரின்னு வேற அறிவிச்சிருக்காரு. கொள்கையை எதிர்த்து கூட வாய் பேசாத ஒரு கோழை சக்தி விஜய் கட்சி. கோழை சக்தி ஏதேதோ சக்தியை பற்றி பேசுகிறார். பாசிச சக்தியை பற்றி வாய் திறக்காத கோழை சக்தி விஜய் கட்சி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் வேண்டும். அருமை நண்பர் தமிழன் பிரசன்னா என்னிடம் தொலைபேசியிலே முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாளையொட்டி இப்படி ஒரு கருத்தரங்கம், ஊடகவியலாளர்களை மட்டும் கொண்ட கருத்தரங்கம் நடக்கிறது, வர வேண்டும் என்றார். நான் சொன்னேன், அது என்னுடைய கடமை. என்னை போன்ற ஊடகவியலாளர்களுடைய இன்றைக்கு தொலைக்காட்சி விவாதங்களிலே பங்கு கொள்கிற எங்களை போன்றவர்களுடைய கடமை நம்முடைய முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாளிலே பங்கு பெறுவது. பொதுவாக சொல்லுவார்கள், வாழ்த்த வயதில்லை ஆகவே வணங்குகிறேன் என்று. எனக்கு வாழ்த்த வயது இருக்கு. ஏன் சொல்றேன் தெரியுமா? முதலமைச்சரை விட நான் 3 வயசு மூத்தவன். ஆகவே முதல்வரை வாழ்த்த எனக்கு வயது இருக்கிறது. ஆனாலும் அவரை வணங்குகிறேன். காரணம், அவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மட்டுமல்ல, பாசிச பாஜகவை எதிர்ப்பதிலும் முதல்வர். அந்த முதல்வரை அவர் இருக்கும் திசை நோக்கி நான் வணங்குகிறேன். சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இப்ப ஊடகவியலாளர் இந்து என் ராம் துவங்கி அனைவரும், நம்முடைய நக்கீரன் கோபால் வரை, நம்முடைய முதலமைச்சருடைய அந்த தனி பாணியை, அந்த தனி ஸ்டைலை குறிப்பிட்டார். எனக்கு என்ன படுதுன்னா, அது வெறும் பாணியா தெரியல, அவர் கொடுக்குற அந்த பஞ்சு டயலாக் இருக்கு பாரு. என்னமோ சினிமாக்காரங்க தான் பஞ்சு டயலாக் கொடுப்பாங்கங்கிறாங்க. என் வாழ்க்கையில இதுவரைக்கும் இப்படி ஒரு பஞ்சு டயலாக்க, இப்படி ஒரு குத்து வசனத்தை நான் கேட்டதே இல்லை. எது தெரியுமா சொல்றேன்? ஒரு நாட்டுடைய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்து, மதுராந்தகத்துக்கு வந்து, இந்த தமிழ்நாட்டுக்கு இனி டபுள் இன்ஜின் தான் தேவை அப்படின்னு பேசிட்டு போனார். அடுத்த நாள் நம்மால அடிச்சாரு. அது டபுள் இன்ஜின் இல்ல, டப்பா இன்ஜின். உண்மையிலேயே சொல்றேங்க, நான் 55 ஆண்டு காலமாக அரசியலில் பார்ட் டைமராக, ஃபுல் டைமர் கிடையாது. ஒரு பகுதி நேர ஊழியனாக 1971ஆம் ஆண்டு தேர்தலில் இருந்து தோழர் பி ராமமூர்த்திக்கு மதுரையிலே பணியாற்றியதிலே இருந்து இந்த அரசியலில் பகுதி நேர ஊழியராக இருப்பவன் அடியேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரதமரை இந்த மாதிரி சும்மா போற போக்கில் சைட்ல ஒரு குத்து விட்டு இருக்குவாருங்க எந்த முதலமைச்சர் இது வரைக்கும் செய்ய. நான் பார்க்கிறேன்,
அதுதான் ரியல், மெய்யான, யதார்த்தமான அரசியல் பஞ்ச் டயலாக். இன்னைக்கு ஒரு சினிமாக்காரர் கிளம்பி என்னென்னமோ டயலாக் விடுறாரு, அதை எழுதி கொடுத்து, இந்த குடும்பம் எங்கேயாவது தெரியுமா, கட்சியுடைய தலைவர் அவருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, அதையாவது ஒழுங்கா பத்திரமா வச்சிருக்கணும்னு அந்த தாளையாவது பறந்துட்டாங்க. அந்த தாளில் என்ன இருக்குன்னா, இந்த இடத்தில் நிறுத்தி பேசவும், அந்த இடத்தில் குரலை உயர்த்தவும், இன்னொரு இடத்தில் கொஞ்சம் இடைவெளி விடவும், இன்னொரு இடத்தில் கொஞ்சம் அழுகவும். அழுதுட்டாங்க. இந்த பேப்பரை நம்ம கை கட்டி வச்சு பூரா வெளியிட்டாச்சு. மறுக்கல, நான் ஒரு ஃபேக்டை வச்சு தான் பேசுறேன். உண்மையா இப்படி ஒரு தலைவர் பிறந்திருக்காரு. ஆனால் நம்முடைய தலைவர் இயல்பானவர். ஆகவே அரசியல் ரீதியா பஞ்சு டைலாக் வருது. ஒரு ரயில்வே அலுவலகத்துக்கு பேர் வைக்கிறாங்க, நுழைவாயிலுக்கு பேர் வைக்கிறாங்க. நம்மால் நுழைவாயிலுக்கு பேர் வச்சியே, வாயில நுழையிற மாதிரி பேர் வச்சியாரு. உண்மையிலேயே செஞ்சு போயிட்டு எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதாவது சீரியஸா பேசுன அரசியல்லாம் அப்படி வந்தவங்க தான் நாங்கள். நல்லா சொல்லிட்டேன், என் வரலாறு துவக்கத்தை 78 யாருக்காக வேலை பார்த்து. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த மதுரைக்காரனுக்கு அண்ணா காலத்திலிருந்து காஞ்சியினுடைய ஏட்டை படித்து வளர்ந்தவன் நான் தான். அண்ணா காலத்திலிருந்து இத்தகைய அரசியலிலும் அழகான சொல்லாடலை விடுகிற அந்த ஆற்றல் பேரறிஞர் அண்ணாவுக்கு இருந்தது. அதெல்லாம் நான் ரொம்ப நான் நேரம் கருதி அதுக்குள்ளேயெல்லாம் போகலை. ஆனால் அத்தகைய ஆற்றலை நான் கலைஞரிடம் கண்டேன். அத்தகைய வித்தகராக இன்றைக்கு நம்முடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களும். இன்னைக்கு இவருக்கு ஏன் ஒரு தனி ஸ்டைலு, இவருடைய பாணி எவ்வளவு பொறுப்பா இருக்கு, எவ்வளவு நாகரிகமா இருக்கு, இதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அடிப்படையான காரணம் இருக்கு. இது ஒரு அறிவார்ந்த சபையாக இருக்கிற காரணத்தினால் தயவு செய்து நான் சொல்லுகிற இந்த செய்தியை நெஞ்சில் ஏந்தி சென்று பிறருக்கும் சொல்லுங்கள். அது என்ன தெரியுமா? அறிஞர் அண்ணா காணாத, எதிர்கொள்ளாத ஒரு எதிரியை, டாக்டர் கலைஞர் காணாத, எதிர்கொள்ளாத ஒரு கொடூரமான எதிரியை 12 ஆண்டு காலமாக, 10 ஆண்டு காலமாக தனி பெரும்பான்மையோடும், 2 ஆண்டு காலமாக கூட்டணி ஆட்சி என்கிற பெயரில், ஆனால் நடப்பிலே தனி பெரும்பான்மையோடும் நடக்கிற ஒரு கொடூரமான பாசிச பாஜக ஆட்சி என்கிற எதிரியை அண்ணாவும் கண்டதில்லை, கலைஞரும் கண்டது. அவ்வளவு பெரிய எதிரி. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எதிரி எவ்வளவு கொடூரமானவனோ அதே அளவுக்கு அவனை எதிர்க்கிற துணிவும் மிக்க தலைவராக, முதல்வராக நம்முடைய முதல்வர் இருக்கிறார். நான் எதுக்காக சொல்றேன், இவ்வளவு பெரிய எதிரி இதுவரைக்கும் நாம் கண்டதில்லை தமிழ்நாடு மக்கள். நான் மதுரைக்காரன், எங்க மதுரைக்கு இப்பதான் வந்துட்டு போயிருக்காரு பிரதமர் மோடி. மதுரைக்கு வந்தாங்க, எல்லாரும் மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுவாங்க. பக்தி பார்வையுடைய அரசியல்வாதிகள், அது அவங்க உரிமை. ஆனா இந்த நாட்டு பிரதம மந்திரி இந்த முறை எங்களுடைய மதுரைக்கு வந்த பொழுது எங்களுடைய மீனாட்சி அம்மனை தரிசிக்கவில்லை. நேர முருகப்பெருமான்கிட்ட போயிட்டு நெடுஞ்சாங்கடையா விழுந்துட்டார். ஆனா அவரு, நாமெல்லாம் போய் கோவிலில் நெடுஞ்சாங்கடையா விழக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க. அந்த கோவில் கல் தான் பாவி இருக்கும் பொதுவா எல்லா கோயில்களையும், பழங்காலத்து கோயில். அதுல படுத்து எந்திரிப்பதே ஒரு வகையான பக்தி. நான் பார்க்கிறேன், மோடிஜி நெடுஞ்சான் கடையா விழுகிறாரு, எங்க என்ன மெத்த வச்சிருக்காங்க. ஆகமகத்தை பற்றியும், அனுஷ்டானங்கள் பற்றியும், மரபுகள் பற்றியும், பாரம்பரியங்கள் பற்றியும் நம்முடைய பாஜக தலைவர்கள் எவ்வளவு வீரமா தீரமா பேசுவாங்க. நம்முடைய முருகப்பெருமான் சன்னதியிலே மெத்த விரிச்சு அதன் மேல படுத்தாரே, இது எந்த ஆகமத்திலடா வருது? யாராவது கேட்கிறாங்களா? மீனாட்சி அம்மனை தரிசிக்காமல் திருப்பரங்குன்றம் சென்றார்.
காரணம், அவங்களுக்கு எங்கெங்க அரசியல் ஆதாயம் கிடைக்குதோ அந்தந்த சாமியைத்தான் கையில் எடுக்கும். வடக்க அயோத்தி என்றால் ராமர். இப்ப ராமரையும் மறுத்துட்டார். இப்ப முருகர். சரி, முருக பக்தி உண்மையிலே தமிழனுடைய ஆதிகால கடவுள்கள் கொற்றவை, முருகன், நடுகள் வழிபாடு சங்க இலக்கியத்திலிருந்து சொல்றேன். அந்த முருக வழிபாடு இன்றைக்கும் எங்களுடைய குன்றத்திலே தொடர்கிறது. ஆனா அதை நீங்க பக்திபூர்வமா கும்பிட்டு போனா எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனா வந்துட்டு அவர் பேசுறாரு பொதுக்கூட்டத்தில், இன்னும் விளக்கு ஏற்றப்படவில்லை, இந்த மாநில அரசு அநீதி செய்கிறது, உண்மை ஒரு நாள் வெல்லும். இதுதான் நான் கேட்டேன், மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, உண்மை வெல்லும்னு சொன்னீங்களே, அது ஏற்கனவே வென்றுச்சு எங்களுடைய சேகர் பாபு தலைமை. ஆமாங்க, நான் அவருக்காக பேசல, அவர் இல்லாத இடங்கள் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். எது உண்மை? காலங்காலமாக குன்றத்திலே அந்த உச்சி பிள்ளையார் கோவிலிலே அங்கே இதற்காக இருக்கக்கூடிய கார்த்திகை தீபம், கார்த்திகை நாளன்று ஜெகஜோதியாக அந்த தீபம் ஏற்றப்பட்டது கோவில் நிர்வாகத்தால், மாண்புமிகு அமைச்சருடைய நிர்வாகம். ஆயிரக்கணக்கான எங்களுடைய மதுரை பக்தர்கள், குன்றத்து பக்தர்கள் அதை தரிசித்தார். அவங்களுடைய நம்பிக்கை அது. முருகப்பெருமான் தீப வடிவிலே எழுந்திருக்கிறான். தரிசாச்சு, முடிஞ்சு வச்சு. இப்ப பாஜக காரங்க என்ன விவகாரம் பண்றாங்கன்னா, அங்க ஒரு தூண் இருக்கு, அதுலதான் தீபம் ஏத்தனுங்கிறாங்க. அந்த தூணை நீங்க பார்த்துருக்கீங்களா? இந்த ஒரு இடம் வாங்கினா சுத்தி வர வேலி அடைக்கிறதுக்காக கல் தூண் ஊணுவோம்ல, அதே மாதிரி ஒரு கல். அந்த தூண்ல நீங்க சூட வேணா கொளுத்தலாமே தவிர பெரிய தீபத்தை ஏற்ற முடியாது. அந்த தூணில் தான் ஏற்ற வேண்டும் என்று வம்பு பண்றாங்க. என்ன பிரச்சனைனா, அந்த தூணுக்கு பக்கத்துல தான் சிக்கந்தர் தர்கா இருக்கு. அந்த தர்காவை இடிக்கிற நோக்கத்தோடு அந்த வேலையை செய்கிறார்கள். எப்படி அயோத்தியிலே பாபர் மசூதியை இடித்தார்களோ அதே போல குன்றத்திலே விவகாரம் செய்து கலவரத்தை உருவாக்கி தங்களுடைய வாக்கு வங்கியை ஏற்படுத்த முடியாதா என்கிற நப்பாசையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய முதல்வர் அவர்கள் மீதும் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் மீதும் அந்த விவகாரத்தை எவ்வளவு சாதுரியமா சமாளித்தார். இன்னும் கூட சொல்லுவேன், எவ்வளவு தந்திரமா நீதிமன்றம் உள்ளிட்ட, நான் அதுக்குள்ள மேற்கொண்டு போனா கொண்டுருவாங்க. நீதிமன்ற வகுப்பு வைக்கல உட்கார்ந்துருக்காரு. ஆனா எவ்வளவு தந்திரமாக தீபம் ஏற்றி ஆயிற்று, முடிஞ்சது கார்த்திகை அன்று. ஆனா இந்த நாட்டு பிரதமரை திருப்பரங்குன்றத்துக்கு வர வச்சு மீண்டும் தேர்தல் நேரத்திலே ஒரு கலகத்தை மூட்ட முடியாதா, கலவர தீயை மூட்ட முடியாதா என்று நினைக்கிறார்களே, அதற்கு இந்த நாட்டு பிரதமரும் துணை போகிறாரே. எவ்வளவு பெரிய எதிரி இன்றைக்கு நம்முடைய முதல்வர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க, எத்தகைய ஆட்சி அவர்களுடைய கொண்டு வர பார்க்கிறார்கள். இப்பதான் ஒரு விவாதம், அதே திருப்பங்குன்றத்தில் பிரதமர் பேசுகிற அந்த அரங்கம், அதிலே பெரியாருடைய திருவுருவ படம் வச்சாச்சு. அந்த படத்தை எடுக்க வேண்டும் என்று பாஜகவினர் மிகப்பெரிய தகராறு எடுத்தாச்சு. பச்சை பெரியார் படத்தை எடுத்தவர்கள் யார்? இது விவாதம் தொலைக்காட்சியில் நேற்று முதல். நான் இந்த விவகாரத்தை எழுப்புறேன். அதிமுக நண்பர் எதுக்காக உட்காந்துருக்க, ஏன் அந்த படத்தை எடுத்தாங்க? அதுக்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? அந்த கூட்டத்தை நடத்தினதே நாங்க இல்லை அப்படின்ட்டு. நான் திரும்ப கேட்டேன், அதில் என்ன போட்டிருந்தீங்க? என்டிஏ, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கூட்டம், அதிலே பாரத பிரதமர். அப்ப கூட்டணி சார்பில் கூட்டம் நடக்குது, ஆனா அதிமுகவுக்கு அதுல
பங்கு இல்லை, தீர்மானிக்கிற சக்தி இல்லை என்றால் அந்த கூட்டணிக்கு நீங்கள் தலைமை தாங்கவில்லை. உங்களால முடியல. ஒரு பெரியார் படத்தை கூட காப்பாற்ற வக்கில்லாதவராக எடப்பாடியார். மீண்டும் முதல்வர் நம்மால் தான் வர போறாரு. அதெல்லாம் பேச பட்டு ஒரு ஊகமா தப்பி தவறி, எப்படி தப்பி தவறி இந்த சோகால்டு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு வந்து அதுல எடப்பாடியார் முதலமைச்சரா உட்கார்ந்தா அவரை உட்கார விடுவாங்க? நிதிஷ்குமாருக்கு இன்னைக்கு என்ன கதியா இருக்கு? அவர்தான் முதலமைச்சர் என சொல்லி ஓட்டு வாங்கி அவரை முதலமைச்சராக உட்கார வைத்து 6 மாத காலம் கூட முடியவில்லை, அவரை பதவியை ராஜினாமா செய்ய வைத்து எம்பி ஆகிட்டார். தப்பி தவறி அந்த கூட்டணி வந்தா கொஞ்ச நாளைக்கு உட்கார வச்சிருப்பாங்க எடப்பாடியார, எம்பியா கூட ஆக்க மாட்டாங்க, கவுன்சிலர் ஆக்கி அனுப்பிடுவாங்க. இவருக்கு அவ்வளவுதான் தகுதி. எம்பியா நிதிஷ்குமார் மாதிரி எம்பியா கூட ஆக மாட்டாப்ல. ஏன்னா அவர் 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தவர். இவர் உனக்கு தகுதி கவுன்சிலர் ஆயாண்டுவாங்க. அந்த பாஜக ஆட்சி தமிழ்நாட்டிலே வந்தால் என்ன ஆகும்? எவ்வளவு பெரிய எதிரியை இன்றைக்கு நம்முடைய முதல்வர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நண்பர்களை, நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுவேன். பொதுவாக நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, பாஜக என்றால் சிறுபான்மையோருடைய எதிர்ப்பு கட்சி, முஸ்லிம்களை எதிர்க்கிற கட்சி, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான கட்சி. ஆமா, அவங்களுக்கு விரோதமான கட்சி தான். ஆனால் அவங்களுக்கு மட்டுமல்ல, சாதாரண இந்துக்களுக்கும் முதல் விரோதி பாஜக. தயவு செய்து இந்த சிந்தனையை, இந்த முக்கியமான உண்மையை மக்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா என்கிட்டே சில பேர் வந்து கேட்க, என்னங்க பாஜக முஸ்லிம்களை திட்டினா உங்களுக்கு, நீ முஸ்லீமா? கிறிஸ்தவர்களை திட்டினா உங்களுக்கு என்ன, நீங்க என்ன கிறிஸ்தவரா? என்னைய பார்த்து, ஏன்னா அந்த மதமா இருந்தா தான் திட்டுனா அது வாட்டுக்கு அதை ஏற்று போராடணுமா? மித்தவங்க ஏற்று கேட்க கூடாதா? சரியா விடியா? ஆனால் சாதாரண இந்துக்களுக்கும் எதிரிகள். இன்றைக்கு பீகாரிலே இன்னைக்கு தேதி வரைக்கும் முதலமைச்சர், அங்கே ஒரு துணை முதலமைச்சர் இருக்கிறார், அவர் பாஜக. தாய்மார்களே கொஞ்சம் அமைதி, அதான் நேரம் ஆயிடுச்சு. ஹலோ, கொஞ்சம் அமைதியாக நான் முடிச்சது கொஞ்சம் நேரத்தில். முக்கியமான சில செய்தி இல்லை, உங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். பீகாரிலே முதலமைச்சர் நிதிஷ்குமார், துணை முதலமைச்சர் பாஜக. அவர் என்ன தெரியுமா அறிவிப்பை போன வாரம் செஞ்சாரு? பீகாரில் இனிமேல் கறிக்கடை ஓபன் பண்ண முடியும். யாருக்காவது தெரியுமா? மீன் கடை வைக்க முடியாதுங்க. நம்ம வாட்டுக்கு ஒரு மீன் கடை வைக்கிறோம், ஒரு இறைச்சி கடையை துவக்கிறோம். அந்த ஆள், அந்த துணை முதலமைச்சர் என்ன சட்டம் போடுறாருன்னா, இனிமேல் பீகாரில் மாமிச கடை வைக்கணும்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட லைசன்ஸ், மீன் கடை வைக்கணும்னா கவர்மெண்ட் கிட்ட லைசன்ஸ் வாங்கணும். அவ்வளவு ஈஸியா லைசன்ஸ் தருவானா? ஏண்டா மீன் கடை வைக்கக்கூடாது, ஏண்டா மாமிச கடை வைக்கக்கூடாதுன்னா அந்த துணை முதலமைச்சர் பாஜக, அவர் தான் அநேகமா முதலமைச்சராக போறாரு. அது பீகார் என்ன கதிக்கு ஆளாக போகுதோ. அவர் சொல்றாரு, இந்த ஆட்டை உரிச்சு கடையில முன்னாடி தொங்க விடுறாங்கல்ல, அதை பார்த்தா சில பேருக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. ஒரு சிலர்னு யாரை சொல்றாங்க நீங்களே உங்களுக்கே தெரியும். ஆகவே ஜனங்கள் அதிகமாக கூடுகிற இடத்தில் கறிக்கடையை கூடாது. தமிழ்நாடு மக்களே, தப்பி தவறி பாஜக கூட்டணி ஆட்சி, அது நான் பாஜக கூட்டணி தான் சொல்லுவேன், அதிமுகன்னு சொல்ல மாட்டேன். பாஜக கூட்டணி ஆட்சி இங்கே வந்தால் நம்மளை கறி சாப்பிட விட மாட்டாங்க, மீன் சாப்பிட விட மாட்டாங்க. வேடிக்கை சொல்லல, நீங்க எதையோ பேசிட்டு இருக்கீங்க. சாதாரண மக்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்கள், அவருக்கு புரியவில்லை எவ்வளவு ஆபத்து வந்திருக்கிறது என்று. அந்த அளவுக்கு வெறிபிடித்த சனாதன கூட்டம். நான் விவாதத்தில் தான் கேட்பேன், சனாதனத்தை ஏன் தாக்குறீங்க? நான் திரும்ப கேட்டேன், சனாதனம்னா என்ன சொல்லுங்க?
இந்த நாட்டு ஆளுநர்ல இருந்து நீங்க வரைக்கும் சனாதனங்கிறீங்க. ஒரே ஒரு வாக்கியம் தான். சனாதனத்தில் சாதியம் உண்டா இல்லையா? சனாதனத்தில் மனு தர்மம் அதர்மம் உண்டா இல்லையா? பேசவே மாட்டாங்க பாஜக. சனாதனம் என்றால் சாதியம் தான். ஏன் பெரியார் மீது பாஜகவுக்கு இவ்வளவு வெறுப்பு? நேற்று கூட ஒரு பாஜகக்காரரு நம்ம தந்தை பெரியாரே சொல்ல மாட்டேங்கிறாங்க. திரும்ப திரும்ப ஈவே ராமசாமினா நான் பக்கத்துல இருக்க அதிமுககாரரை பார்த்து கேட்டேன், ஐயா உங்க கூட்டணிக்காரரு நீங்களும் மதிப்பதாக சொல்லுகிற பெரியார் பெயரை கூட சொல்ல மாட்டேன் என்கிறார்கள். இவர்களோடா நீங்கள் கூட்டணி? அந்த பெரியார் ஜாதியத்தை எதிர்த்தார். அந்த ஒரே பாவத்துக்காக பெரியார் மீது அவ்வளவு வன்மம் இந்த பாஜக சங் பரிவார கூட்டத்துக்கு. இந்த ஆட்சியிலே மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய எம்பி ஜான் பிரிட்டோஸ் மாநிலங்களவையிலே ஒரு கேள்வி கேட்டார். 2020-2024 நியமிக்கப்பட்ட IAS IPS IFS இதுல IAS அதிகாரிகள் IPS இவங்கள சாதி வாரியா கணக்கு விட்டு வெளிப்படணும். இதே மோடி அரசு கணக்கு கொடுத்திருக்கிறது அந்த எம்பிக்கு. என்ன தெரியுமா? இந்த காலத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட IAS-இல் 92% பேர் உயர் ஜாதியினர், IPS-இல் 90% பேர் உயர் ஜாதியினர், IFS-இல் 80% பேர் உயர் ஜாதியினர். நமக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு. இங்க அப்படியா இருக்கு தமிழ்நாட்டுல? புரியுதுங்களா? ஆனா உச்சியில மோடி ஆட்சியில அவரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர். பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சார்ந்த மோடியை வச்சே உயர் ஜாதிக்காரன் பூரா இன்றைக்கு அரசு அதிகார வர்க்கமாக இருக்கார். அதே நிலைமையை தமிழ்நாட்டிலும் கொண்டு வரத்தான் இன்றைக்கு எடப்பாடி அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். நான் ஒரே வாக்கியம் தான் சொல்வேன், எதிரியை கூட மன்னிக்கலாம், துரோகிகளை தயவு செய்து மன்னிக்காது. மன்னிக்கவே மன்னிக்கலாம். இந்த கூட்டத்தோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பெயர் வைத்துக் கொண்டு ஒரு கட்சி. அந்த வகையில நான் டிடிவி தினகரனுடைய நேர்மையை பாராட்டேன். அவர் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? அவர் கட்சி பெயர்ல இருந்து அண்ணாவையும் தூக்கிட்டாரு, திராவிடத்தையும் தூக்கிட்டாரு. அவர் தெளிவா சொல்ற, ஐயா என் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்றத்துக்காக தான் இருக்கு, அண்ணாவுக்காகவும் இல்லை திராவிடத்துக்காகவும் இல்லை. அப்படியா பேரை வை. அண்ணாவின் பெயரை சொல்ல, திராவிடத்தின் பெயரை சொல்ல உங்களுக்கு யோக்கியதை இல்லை எடப்பாடியார். இத்தகைய கேடுகட்ட பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு. ஆனால் எடப்பாடியார் மட்டுமல்ல, யார் யாரையோ இன்றைக்கு கிளப்பி விடுகிறார்கள். நான் சொன்னேன் பாருங்க, ஒரு நடிகர் கிளம்பி வந்திருக்காரு. நல்லா நம்முடைய நக்கீரன் கோபால் எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஆனா எனக்கு என்ன புரியலீங்க, இவர் தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற போறார். ஐயா உன் படம் ஜனநாயகனையே உன்னால காப்பாற்ற முடியலையே. உன் படம் அதுவும் கடைசி படமா அப்படி இருக்குது. இனிமே நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காருல, பாப்போம். அவர் ரொம்ப அற்புதமான ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கார் மக்கள்கிட்ட போய், மக்களே மக்களே நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தருகிறேன். நான் முதலமைச்சர் ஆன பிறகு உங்களை தேடி ஒவ்வொரு கிராமத்துக்கு வருவேன். ஆகலைன்னா திருப்பி பார்க்கணும். ஆகலைன்னா நான் வீட்டில் போய் படுத்துக்கணும். வீட்டில் ஏகப்பட்ட குழப்பம், அதுக்குள்ள போகலை. தனிப்பட்ட வார்த்தை பேசக்கூடாது. முதலமைச்சர் ஆகவில்லை என்றால் நீங்கள் வரமாட்டீர்கள். ஜனநாயகத்தையே காக்க முடியாத உங்களால் ஜனநாயகத்தை எப்படி காக்க முடியும்? அதை விட இப்ப கூட சொன்னார்ல, நன்றி சொன்னார் 60 நாட்கள் கழித்துன்னு. அவர் இன்னும் நல்லா பார்த்துருப்பாரு, சொல்ல விடுபட்டு போச்சு. அதையும் கிண்டலா தான் சொன்னாரு. நீங்க கவனிங்க, அவர் என்ன தெரியுமா பேசியிருக்காரு? என்னுடைய ஜனநாயகம் படத்தில் வந்த பிரச்சனைக்காக முதலமைச்சர் ஏதோ போகிற போக்கில் பட்டும் படாமல் எதிர்ப்பு தெரிவித்தார். அவருக்கு நன்றி. ஓ நன்றி எனக்கு அதுக்கு வேணும். கொண்டு போய் உடப்புல போடு. நீ செய்ய வேண்டியது நன்றி செலுத்துவதல்ல. ஏன் ஜனநாயகன் படம் வரவில்லை? தடுத்தது யார்? தணிக்கை வாரியம். அந்த வாரியம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கு? மோடி. அந்த மோடியை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாத நீ
உனக்கெல்லாம் ஜனநாயகத்தை பற்றி பேச என்ன அருகது? இதுல கூத்து என்னன்னா, பாஜகவை கொள்கை எதிரின்னு வேற அறிவிச்சிருக்காரு. கொள்கை எதிரின்னு அறிவிச்சுட்டு இந்த கூட்டத்தில் இல்லை, அது போன கூட்டத்தில் நான் மிக முக்கியமான கொள்கையை அறிவிக்கிறேன். அது என்னவென்றால், பாஜகவை எதிர்த்து நான் பேச மாட்டேன். கொள்கையை எதிர்த்து பேச மாட்டேன்னு ஒரு கொள்கையா? ஆமா, நீங்க இந்த வேடிக்கையெல்லாம் நீ தெரியாத மக்களுக்கு சொல்லுங்க. திமுக எதிர்த்து மட்டும் பேசும். கொள்கையை எதிர்த்து கூட வாய் பேசாத ஒரு கோழை சக்தி விஜய் கட்சி. கோழை சக்தி ஏதேதோ சக்தியை பற்றி பேசுகிறார். பாசிச சக்தியை பற்றி வாய் திறக்காத கோழை சக்தி விஜய் கட்சி. தயவு செய்து இந்த உண்மையை நம்முடைய இளைஞர்களிடம் சொல்லுங்கள். அவர் சொல்றார், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு விஜய் இருக்கிறான், அந்த வீடு நாசமால போயிருக்கு. நான் விஜய் பத்தி சொல்லிட்டேன், நிறைய விஷயத்த சொல்லல. நான் சொல்ல கிளம்புனா சிக்கலாயிடு, இந்த மேடை வேணான்னு வாங்குறேன். ஆனா அவர் சொல்றாரு, ஒவ்வொரு வீட்லயும் நான் இருக்கிறேன், நீ இருந்தா அந்த வீடு என்ன ஐயா ஆகுறது? இது எவ்வளவு ஆபத்து. நான் மிக தெளிவாக இருக்கிறேன். அந்த கட்சி ஆரம்பிச்சதும் விவாதத்தில் நான் தான் சொன்னேன், தெளிவா சொன்னேன், இது பாஜகவின் ஏற்பாடு. ஏதாவது ஒரு வகையில் தமிழ்நாட்டிலே ஒரு குழப்பத்தை உருவாக்க முடியாதா? இன்னும் அவருடைய திட்டம், யாருக்குமே தனிப்பெரும்பான்மை இல்லாமல் ஒரு நிலைமை வந்தால் போதும், அமித்ஷா இருக்கிறார், விளையாடுவார். இதுதான் அவங்க திட்டம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இன்றைய தினம் நம்முடைய முதலமைச்சருடைய பிறந்த நாளில் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி என்ன? வெற்றி மட்டுமல்ல, மகத்தான வெற்றி. காரணம், இந்த போராட்டம் வெறும் தேர்தல் போராட்டம் அல்ல, இது சனாதனத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் இடையிலான போராட்டம். மனு தர்மத்துக்கும் சமதர்மத்துக்கும் எதிரான போராட்டம். சாதியத்துக்கும் சமத்துவத்துக்கும் இடையிலான போராட்டம். இந்த போராட்டத்தில் வெற்றி நமக்கு. நன்றி, வணக்கம்.